அதாவது செக்ஸ் ப்ராப்ளம் அதிகமா இருந்தது மேடம் அவர்கிட்ட. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அவர் வெறித்தனமா பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். பொம்பளையோட அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, ஒரு செக்ஸ் உணர்வுலயே பேச. அப்போ என்ன உண்மையிலேயே லவ் பண்றியா? பேரு சொல்லுங்கம்மா. பூமாதேவி. பூமாதேவி. என்ன பேர் பாருங்க. இது நடுவுல ஏற்கனவே அவருக்கு லேடிஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஊர்ல யாரடி வச்சிருந்து நிறைய விஷயத்துல சண்டை அதிகமாயிட்டே வந்தது. லேடிஸ் ப்ராப்ளம் அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு அவர் ஜாடையில தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அதோட அவர் வெறித்தனமா பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது குழந்தைய வேற இவர்னால அபார்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு குழந்தை வேணாம். நீங்களா பிரெக்னன்ட் ஆக வேண்டியது, அப்புறம் பள்ளியை தூக்கி பாய்ஸ் மேல போட வேண்டியது. அவர் நானும் வேணும்னு நினைக்கிறாரு, மற்ற லேடிஸும் வேணும்னு நினைக்கிறாரு. 2 பேரா மாமி? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஆட்டோ ஓட்டுறோம், வீட்டுக்கு போறோம், பிள்ளைகளை பாத்தீங்கன்னா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. பிள்ளைய பாத்துக்கிறீங்க. உங்க வைஃப் சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் இங்க வந்திருக்காங்க? இது ஒரு டைம் செஞ்சது அது இது பண்ணி. என்ன செஞ்சீங்க ஒரு டைம்? சொல்லக்கூடாது. ஆட்டோ ஓடிட்டு ஒரு லேடி இது பண்ணி ஒரு டைம் போயிட்டு வந்து நல்லா. சுரேஷ் யாரு? சுரேஷ் மை ஃப்ரெண்டு தான். யோர் ஃப்ரெண்ட். இங்கிலீஷ் உங்ககிட்ட. யோர் ஃப்ரெண்ட் என்ன வேலை பண்றாரு அவர்? திரச்சிட்டு இருக்காரு. அவன் ஹோட்டல் கிடக்கு. அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி சொல்லி வை. அவ பயப்படுறா, அவங்க கூட இருந்து அவளுக்கு எய்ட்ஸ் வரும்னு பயப்படுறா. உன்ன மாதிரி பொட்டச்சியாதான் இது வந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ண போறீங்கன்னு இருந்தா எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? நானும் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன். எதுக்கு அவங்க வாழ்க்கையை கெடுத்தீங்க? யார்? நானு கெடுத்தேன். நீ பார்த்த. போய் வந்து சொல்லுவாராம், போலீஸ்கார பொண்டாடிட்ட போனேன், இப்ப போலீஸே என் கையில இருக்கு. ஏதாவது ஏடா கூட பண்ணீங்க, புடவை விடணும்டா, பாவாடை விடணும், இந்த பொண்ணுகிட்ட சொல்லி சொல்லி இதுக்கு ஒரு மெண்டலாவே ஆயிப்போச்சு. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. குழந்தை என்ன பண்ணீங்க? அவன் குழந்தை நான் ஒண்ணுமே பண்ணலையே. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்டான். அது செக்அப் காட்டி நான் உயிரை விட்டுறேன். செக்அப் பண்ணி சொல்லு, நான் அந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லி நான் உயிரை விட்டுறேன். அப்போ ஒரு லேடிய கூட்டிட்டு வந்து 1 மணி இருக்கும், நைட்டு 1 மணி இருக்கும். அந்த பாப்பாவை தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ, உங்க அம்மா வீடு இங்கதானே இருக்கு, உங்க அம்மா வீட்டுக்கு போ. 1 நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு மாத்தா வீட்டுக்கு கிளம்பு. நான் அந்த பொம்பளை இங்க வச்சுட்டு லாட்ஜ்ல இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கல சாரு. இந்த பொம்பளை வச்சுட்டு நான் காலைல கூட்டிட்டு போறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தூங்கதான் கூட்டு வந்தாங்க. இதை விட என்ன வேணும்? நான் எதுவும் தப்பு பண்ணல மேடம். அது ஒரு டைம் பண்ணது. இப்போ மறுபடியும் 1 வருஷம் சிரிக்கிறீங்க. அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஆக்டிவா பேசும் மேடம். அவங்க கிட்ட குசு குசு என்ன பேசிட்டு இருந்த? என்ன நதிங், எனக்கு தெரியும், என்ன பத்தி என்னவோ சொன்னேன். ஆனா இப்போ வந்து அவ ரொம்ப சோம்பலா ஆயிட்டு இருக்கா. குடும்பத்துக்கு செலவு பண்ணல, இவ்வளவு காசு எங்கப்பா போகும்? இந்த வப்பாட்டிக பார்த்து என் பொண்டாட்டிக மறங்க, இவ முந்தானக மோந்து நாம போம் புடிச்சு நடந்து